ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் 360. நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது வாரோட மூவி ரிவ்யூ. படம் கிட்டத்தட்ட 400 கோடி வரைக்கும் பட்ஜெட் இருக்கு. 7 டேஸ்ல 300 crores கலெக்ட் பண்ணிருக்கு. சவுத் இந்தியா டோட்டல் மார்க்கெட்ல கூலி இந்த அளவுக்கு இருந்தும் இந்த படம் வந்து நல்ல கலெக்ஷன் போயிருக்கு. 300 crores. இதுல வந்து 2 பேர் பார்ட்னரா சேர்ந்திருக்காங்க, ரித்திக் ரோஷன், என்டிஆர். நான் ரித்திக் ரோஷன் அப்படின்னு சொல்லும்போது என் பர்ஸ்பெக்டிவ்ல சாங்ஸும் டான்ஸ் இருக்கும்னு நினைச்சேன். அது மட்டும் மிஸ்ஸிங். ஆனால் நிறைய ஆக்ஷன் பிளாக்ஸ் இருக்கு. சீரியஸா படத்தோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எத்தனையோ இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ் போயிருக்காங்க. அந்த லைவ் லொகேஷனும் படத்துக்கு செம்ம பலம் சேர்க்குதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இன்டர்நேஷனல் லுக் இருக்கு படத்துல. 2 பேருக்கும் இன்ட்ரோ, 2 பேருக்கும் ஒரு சாங், மியூசிக் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் ரொம்ப நல்லா இருந்தாலும் நெஞ்சில சுட்டுட்டாங்க. சரிங்களா, என்டிஆருக்கு அடுத்த 10 நிமிஷத்துல தூக்கி போட்டு நடந்துவாரு. அப்படியே அப்பப்ப தெலுங்கு சினிமா பாக்குற மாதிரி எனக்கு இருந்தது. லாஜிக் மிஸ் வந்து பயங்கர லாஜிக் மிஸ். அதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் பார்க்கவே முடியாது. ஓவரால் வந்து என்டிஆர் வந்து இறந்திருந்தா கூட இந்த படம் வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும். தெலுங்கு ஆடியன்ஸுக்காக அந்த சீன் வைக்கிறாங்கன்னு ஆசைப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜ்ல மட்டும் வச்சிருந்திருக்கலாம். ஏன்னா அந்த ஊர்ல அவருக்கு அந்த ஒரு ரோல் தேவைப்பட்டிருக்கலாம். மற்ற ஆடியன்ஸ் எல்லாம் அவரோட கெட்டவன். அவன் வந்து இன்டர்நேஷனல் மாஃபியா மாதிரி ஒரு இந்தியாவை அழிக்கணும்னு இருக்கிறவன், அந்த இடத்துக்கு டான் மாதிரி வரணும்னு நினைக்கிறவன் எப்படி நல்லவனா இருக்க முடியும்? அவனை சாகடிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நியாயமான ரோல். அவர் கண்டிப்பா வில்லன் ரோல் தான் பிளே பண்ணியிருக்காரு. அவர் கண்டிப்பா கொல்ற மாதிரி தான் சீன் எடுத்துட்டு போயிருக்கணும். தேவையில்லை, தமிழ் ஆடியன்ஸ்க்கு அந்த சீன் தேவையில்லை. விஜய் சேதுபதி சாரும் மாஸ்டர்ல நடிச்சாங்க. விஜய் சேதுபதி சார் ஹீரோங்கிறதுக்காக கொல்லாம விட முடியுமா? அந்த ஷாட்ல அவர் பண்ண கிரைம்னால அவருக்கு சாவடிக்காரு. இது பண்ண கிரைம் இன்டர்நேஷனல் கிரைம். இவரை சாவடிக்க மாட்டாங்களாம். அது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. மற்றபடி இந்த படத்தை வந்து நீங்க வந்து தாராளமா வந்து நீங்க பார்க்கலாம். தியேட்டர் போயும் பார்க்கலாம், ஓடிடியும் பார்க்கலாம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரித்திக் ரோஷனா, என்டிஆரா? இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா? கூலியா, வார் 2வா அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.